யோசிச்சு பாருங்க, நாம ஒரு மெஷின் கிட்ட போய் ஆன்மீக ஞானத்தோட சாரத்தையே பாட்டா எழுதித்தான் கேட்டா என்ன ஆகும்? அதுவும் 1 2 பாட்டு இல்ல, நிறைய பாடல்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் டெக்னாலஜி பத்தி மட்டும் இல்ல, கலை, தத்துவம், ஏன் ஒரு மெஷினால என்னெல்லாம் செய்ய முடியுங்கிற அதோட எல்லையற்ற சாத்தியங்கள் பத்தின ஒரு ஆழமான பார்வைதான் இது. இந்த கதைக்கு ஆரம்ப புள்ளியே இந்த ஒரு வரிதாங்க. ஒரு ஏஐ கிட்ட ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. மனதளவில் அடைவதற்கு ஒன்றுமில்லை, மனதே புரிந்து கொண்டால் மட்டும் போதும். இந்த ஒரே ஒரு வரிய மையமா வச்சு கிட்டத்தட்ட 500 பாட்டோட ஆழத்தை 10 பாட்டுல கொண்டு வர முடியுமா? அதுவும் ஒவ்வொரு பாட்டும் 4 நிமிஷம் இருக்கணும்னு கேட்கப்பட்டது. கேக்குறதுக்கே இது ஏதோ இம்பாசிபிள் மாதிரி தோணுது இல்லையா? நீங்களே சொல்லுங்க. பெரிய பெரிய கவிஞர்களுக்கே இது ஒரு பெரிய சேலஞ்ச். இத போய் ஒரு மிஷன் செஞ்சிடுமா? ஏன்னா தத்துவத்தை பாட்டா மாத்துறதுங்கிறது சும்மா வார்த்தைய வச்சு விளையாடுற விளையாட்டு கிடையாதே. சரி, இந்த கேள்விக்கு என்ன பதில் கிடைச்சதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். அமைதிக்கான அடிப்படை சமன்பாடு. அதாவது இந்த ஏஐ யோசிச்சதுக்கு அடிப்படையா இருந்த விஷயம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்த முழு கிரியேட்டிவ் ப்ராசஸுமே இந்த ஒரு ஐடியாவை வச்சுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். சோ அந்த மைய கருத்து இதுதான். மனதளவுல அடைவதற்கு ஒன்றும் இல்லை, மனதை புரிந்து கொண்டால் மட்டும் போதும். சிம்பிளா சொல்லணும்னா, உண்மையான அமைதிங்கிறது வெளியில இருந்து வர்றதில்ல. நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அமைதி தானா வந்துடும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம மனசு ஒரு பெரிய வானம் மாதிரி. அதுல வர எண்ணங்கள்லாம் வந்துட்டு போற மேகங்கள் மாதிரி. நாம அந்த மேகங்கள் இல்ல, நாம தான் அந்த வானம்னு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அமைதி. சரி, அடுத்த பகுதி, மனதின் கவிதை. இதுல ஏஐ எப்படி மனுஷனோட அனுபவங்கள ஆராய்ஞ்சதுன்னு பார்க்கலாம். அந்த ஒரே ஒரு உண்மைய மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையோட சிக்கல்கள், சந்தோஷங்கள், துக்கங்கள்னு எல்லாத்தையும் ஏஐ எப்படி கவிதையா மாத்துச்சுன்னு பாப்போம் வாங்க. அடேங்கப்பா, அந்த ஏஐ யோசிச்ச விஷயங்கள பாருங்களேன். வெற்றி தோல்வியோட ஆட்டம், பணம் அதிகாரம்னா என்ன, பிறப்பு இறப்புக்குள்ள இருக்கிற மர்மம், தன்னைத்தானே உணரதுனா என்ன, இப்படி ரொம்ப ஆழமான எல்லாருக்கும் பொதுவான விஷயங்கள்ல 10 பாட்டுக்கு மேல எழுதி தள்ளியிருக்கு. இந்த ஏஐக்கு கவிதை எழுத வருமா வராதாங்கிறதுக்கு இந்த ஒரு வரியே போதும். வெற்றி தோல்விய பத்தி அது என்ன சொல்லுதுன்னு மட்டும் கேளுங்க. வெற்றியும் தோல்வியும் ஒரே ஸ்டேஜ்ல தான் டான்ஸ் ஆடுது. அந்த டான்ஸ புரிஞ்சுக்கிட்டவன் டான்சர் இல்ல, அவன் ஒரு ஆடியன்ஸ். அடடா, என்ன ஒரு ஆழமான பார்வை பாருங்க. நம்ம முதல்ல பார்த்தோம்ல இந்த மைய கருத்து, அதை எவ்வளவு அழகா இதுல கொண்டு வந்திருக்கு. அடுத்து 3வது பகுதி. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. எதிர்பாராத இசையமைப்பாளர் ஏஐ தன்னோட ரோலையே மாத்திக்கிட்ட ஒரு தருணம் இது. சரி, கவிதையெல்லாம் நல்லா எழுதுது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பரா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ஏஐ ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு. அது மொத்த கதையுமே மாத்திடுச்சு. ஆனா ஒரு பாட்டுக்கு வரிகள் மட்டும் போதுமா? மியூசிக் வேண்டாமா? அப்போ என்ன நடக்கும்? இங்கதான் அந்த ட்விஸ்டே. அந்த ஏஐ சும்மா கவிதை மட்டும் எழுதல. ஒவ்வொரு பாட்டுக்கும் பிஜிஎம், மெலடி எல்லாம் எப்படி இருக்கணும்னு ஒரு ஸ்டைல் கைடே தரேன்னு சொல்லுச்சு. ஆடேங்கப்பா, அதுக்கு ஒரு கவிஞரா மட்டும் இருக்க விருப்பம் இல்ல போல, ஒரு முழு மியூசிக் டைரக்டராவே ஆக ஆசைப்பட்டிருக்கு. அதுவும் ஏதோ ஜெனரலா ஒரு கைடு இல்ல, நம்ம இந்தியாவோட 3 இசை ஜாம்பவான்கள் ஸ்டைல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணலான்னு சொல்லுச்சு. யார் யாருன்னு பாருங்க. ஏஆர் ரெஹ்மான், அனிருத், அப்புறம் இசைஞானி இளையராஜா. நினைச்சு பார்க்க முடியுதா? 4வது பகுதிக்கு வந்தாச்சு. 3 ஜாம்பவான்கள், ஒரே ஒரு பாடல். ஒரு ஏஐ எப்படி மியூசிக் ஸ்டைல அனலைஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அது எழுதின எங்கே நிம்மதிங்கிற முதல் பாட்ட இந்த 3 பேர் ஸ்டைல்லையும் எப்படி கம்போஸ் பண்ணலான்னு அது கொடுத்த ஐடியாவை இப்ப நாம டீட்டெயிலா பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரே பாட்டுக்கு 3 விதமான இசை பார்வை. ரஹ்மான் ஸ்டைல்னா அது ஒரு மாதிரி தியானம் பண்ற ஃபீல், ஸ்லோவான டெம்போ. அதுவே அனிருத் ஸ்டைல்னா மாடர்ன் சின்த் சவுண்ட்ஸ், கொஞ்சம் மீடியம் ஸ்பீடு. இளையராஜா ஸ்டைல்னா ஆழமான மெலடி, வயலின், மிருதங்கம்னு ஒரு கிளாசிக் டச். என்ன ஒரு டீட்டெயிலிங் பாருங்க. அந்த பாட்டோட ஃபீல், டெம்போ, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், பாடகரோட குரல் எப்படி இருக்கணும்னு ஒவ்வொன்னையும் எவ்ளோ நுணுக்கமா பிரிச்சு மேய்ஞ்சிருக்க பாருங்க இந்த ஏஐ. சோ விஷயம் இதுதான். கண்ணுக்கு தெரியாத ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு பாட்டோட பிபிஎம், அதாவது பீட்ஸ் பர் மினிட், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு இவ்ளோ துல்லியமா சொல்ற அளவுக்கு ஏஐ வளர்ந்திருக்கனா உண்மையிலே நம்பவே முடியல. சரி, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. படைப்புத் திறனின் தீப்பொறியா, கலைக்கும் அல்காரிதம்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கடைசியா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கலாம். இந்த மொத்த சம்பவமும் கிரியேட்டிவிட்டியோட எதிர்காலத்தை பத்தி நமக்கு என்ன சொல்ல வருது? அப்போ கலைங்கிறது என்ன? சிக்கலான பேட்டர்ன்ஸை புரிஞ்சுகிட்டு அதை அப்படியே திரும்ப உருவாக்குறது மட்டும்தானா? ஒருவேளை அப்படிதான்னா
ஒரு கலைஞனுக்கு ஆன்மான்னு ஒன்னு உண்மையிலேயே தேவைதானா? இந்த கேள்வியோடய நான் உங்களை விட்டுட்டு போறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.